நிதி மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டில் தஞ்சம் புகும் தொழிலதிபர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வழிவகுக்கும் அவசர சட்டத்திற்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். வங்கிகளில் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்த விஜய் மல்லையா, நிரவ் மோடி, அவரது உறவினர் மெகுல் சோக்சி உள்ளிட்டோர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அத்தகையோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான மசோதா மக்களவையில் கடந்த 12ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனாலும் தொடர் அமளி காரணமாக அது நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் அவசர சட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதன்படி நிதி மோசடியில் ஈடுபட்டு வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லும் நபர்களின் சொத்துக்களை நீதிமன்ற அனுமதியோடு பறிமுதல் செய்ய முடியும். குற்றம் நடந்திருப்பதாக நம்பப்படும் நிலையிலேயே அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள சட்டம் வழிவகுக்கிறது. லலித் மோடி, மல்லையா, நீரவ் மோடி போன்றோர் இந்தியாவில் பொருளாதார குற்றங்கள் செய்துவிட்டு வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுப்பதில் பெரும் சிக்கல் நிலவுகிறது. இதுபோன்றவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதில் கிடைக்கும் பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் புதிய சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன.